Hello friends, once again welcome back to my channel. This is Clinton here. நம்ம லக்ஷ்ணா மோட்டார்ஸ் அண்ட் பெயிண்டிங்கில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ரெண்டு வண்டி வந்து டீசல் வண்டி சேல்ஸுக்கு பார்க்க போகிறோம். ஒன்று வந்து கம்பெனி டீசல், ஒன்று வந்து என்டாஸ்மெண்ட் டீசல். இந்த ரெண்டு வண்டியோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்கிறேன். எப்போவுமே ரெகுலராக வந்து குறைஞ்ச ஒரு 10 வண்டியாக நம்ம சேல்ஸுக்கு போடுவோம். இப்போ என்ன 2 வண்டி தான் இருக்குதுன்னு நினைக்காதீங்க, நிறைய வண்டி இருக்குது. பட் அதெல்லாமே வந்து நாங்கள் எஃப்சி கரண்ட் பண்ணவும் சின்னவும் மெக்கானிக்கல் ஒர்க்கெலாம் இருக்கிறதுக்காக அந்த வேலை நடந்துட்டு இருக்குது. சரி, இந்த 2 வண்டி வந்து பார்த்திங்கன்னா எஃப்சி கரண்ட்லேயும் இருக்குது, அதே மாதிரி ஒர்க் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். சரி, பெண்டிங் வைக்க வேண்டாம், இந்த 2 வண்டியை உடனே சேல்ஸ் பண்ணிடுவோம், நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டே இருக்கிறதுக்காக கொஞ்சம் இது போட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு வண்டியாக எப்போல்லாம் ரெடி ஆகுதோ நான் அப்படியே லைன் பை லைனாக நான் போடுறேன். ஸோ பாருங்கள், ரெகுலராக இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் வீடியோ நான் போட்டே இருப்பேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரீசன் வந்து இதுதாங்க, ஒவ்வொரு வண்டியை எஃப்சியை காட்டிட்டு கரண்ட் பண்ணுறது வேண்டியதெல்லாம் கரண்ட் பண்ணி வச்சுட்டுங்க. அப்புறம் குரோமியம் ஒர்க்கு, மெக்கானிக்கல் ஒர்க்கு இதெல்லாம் இருக்குதோ அந்த வேலையெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு நான் போடுறேன். இப்போ இந்த 2 வண்டி பார்த்தீங்கன்னா இப்போது ரெடியாக இருக்குது, சேல்ஸ் ஃபார் ரெடியாக இருக்குது. நீங்கள் அப்படியே எடுத்து வண்டி ஓட்டலாம், எஃப்சியும் கரண்ட்டில் இருக்குது. ஸோ அதுக்காக நான் இப்போ போட்டிருக்கிறேன், பாருங்கள். ஒன்று வந்து செல்ஃப் ஸ்டார்ட்டோடு இருக்குது கம்பெனி டீசலு, இன்னொன்று வந்து என்டாஸ்மெண்ட் டீசலு. ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் வேணுங்கிறவங்க, கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் வேணுங்கிறவங்க இந்த வண்டியை பாருங்கள். கம்பெனி டீசல் செல்ஃப் ஸ்டார்ட்டோட வேணுன்றவங்க இந்த வண்டியை பாருங்கள். வீடியோ எப்பவும் போல் ரொம்ப லென்த்தாக போகாது, ரொம்ப 2 வண்டி இருக்கிறனால சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஸோ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. என்னோட வீடியோ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. நம்ம ஷாப்போட லொக்கேஷன் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். புதுசாக பார்க்குறவங்களுக்காக 1 செகண்ட் சொல்கிறேன். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் லக்ஷ்ணா மோட்டார்ஸ் அண்ட் பெயிண்டிங். கூகுள்லேயே லக்ஷ்ணா மோட்டார்ஸ் அண்ட் பெயிண்டிங் அடிச்சிங்கன்னா வந்துடும், லொக்கேஷன் வந்துடும். நீங்கள் டேரெக்டாக நம்ம ஷாப்பை விசிட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நான் ஃபஸ்ட்டு இந்த வண்டியை காட்டிடுறேன், என்டாஸ்மெண்ட் வண்டியை காட்டிடுறேன், நெக்ஸ்ட்டு கம்பெனி டீசல் காட்டிடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி ஒரு சில விஷயங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். வண்டி எடுக்கிறவங்க கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். எவ்வளோ தான் நம்ம சொன்னாலுமே நேம் ட்ரான்ஸ்ஃபர் யாரும் பண்ணுறதில்ல. ஸோ இனி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரை நாங்களே பண்ணிடலான்னு இருக்கிறோம். அதுக்கு நான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இனிமேல் வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் நானே உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்கலான்ற ஒரு ஐடியாவில் நான் இருக்கிறேன். ஸோ அது இனி வர சேல்ஸ் வீடியோலையும் நான் வந்து அது எப்படின்றத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், ஓகேங்களா. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பிரதர் உங்களோட சேனல் நாங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறோம், ஆனால் வீடியோ எங்களுக்கு வந்து ரொம்ப லேட்டாக தான் வருது, சேல்ஸ் ஆயிடுது, அதுக்குள்ளாட்டி சேல்ஸ் ஆயிடுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க், லக்ஷ்ணா மோட்டார்ஸ் அண்ட் பெயிண்டிங்கிற லிங்க் நான் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கு. அந்த லிங்க் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ நான் சேல்ஸ் வீடியோனே அது லிங்க் நான் அந்த வாட்ஸ்அப் சேனலில் மிஸ் பண்ணீங்க, அப்போ உடனே போகலாம். நீங்கள் இன்கேஸ் நீங்கள் மிஸ் பண்ணாலும் கூட அதில் நீங்கள் டக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ அதனோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், கிளிக் பண்ணி அந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 1984 மாடலுங்க, ஓகேங்களா. டீசல் என்டாஸ்மெண்ட்டு, பெட்ரோல் டு டீசலாக கன்வெர்ட் பண்ணது, ஓகேங்களா. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சி லைவில் இருக்குதுங்க. 2027 9ஆவது மாதம் வரைக்கும் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. லைஃப் டைம் டேக்ஸ் வந்துடும், க்ரீன் டேக்ஸ் கரண்ட்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் மட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன், இன்சூரன்ஸ் மட்டும் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆர்சி லைஃப் டேக்ஸோட வந்துருதுங்க, எஃப்சி கரண்ட்டில் இருக்குது, டீசல் என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது, ஓகேங்களா. அப்புறம் ஓவரால் அவுட்லுக் வண்டியை காட்டிடுறேன் பாருங்கள். வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25,000 ரூபாய்க்கு இப்போ தான் ரீசெண்டாக செலவு பண்ணியிருக்கிறாங்க. ஹைட்ராலிக் ஃபோர்க்குங்க, ஒயரிங் கிட்டு, இண்டிகேட்டர், ஆர்னு, இந்த ஹேண்டில் பாரு, சுவிட்ச் ஐட்டங்கள், பேட்ரி, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பேக் டயர் புதுசு போட்டிருக்குங்க, செயின் ஸ்ப்ராக்கெட்டு, இந்த சீட் அசம்பிள் செட்டு. ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக இப்போ தான் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் வண்டி வந்து பார்த்திங்கன்னா சைடு பெட்டு 5 HP இன்ஜினில் இருக்குதுங்க. இந்த கர்நாடகா பம்பர்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு வண்டி எடுத்து என்னால் பட்ஜெட் இல்லைங்க, செல்ஃபோட வண்டி எடுத்து 1 lakh மேலே என்னால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது, கொஞ்சம் ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் வண்டி எடுத்து நான் ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வண்டியை மிஸ் பண்ணிட வேண்டாம். ஸ்டார்டிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும், செல்ஃப் வேணுங்கிறது அவசியமே கிடையாது, கிக் பண்ணால் ஈஸியாக ஸ்டார்ட் ஆகிக்கும். அதே மாதிரி மைலேஜ் பார்த்திங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 65 to 70 வரும் மைலேஜ், நல்ல மைலேஜ் கொடுக்குதுங்க. எல்லாமே பக்காவாக ஒர்க்கிங்கில் இருக்குது, நீங்கள் எந்த வேலையும் செய்ய தேவையில்லை, அப்படியே வண்டி எடுத்து ஓட்டிக்கலாம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காட்டுறதுக்கு முன்னாடி என்னோடய ப்ரைஸ் நான் சொல்லிடுறேன். இந்த வண்டிக்கு நாங்கள் வந்து சொல்கிற ரேட் வந்து பார்த்திங்கன்னா 80,000 ஃபிக்ஸட் ரேட்டுங்க, 80,000 ரூபா ஒரே ரேட்டு தாங்க. நீங்கள் எடுத்திங்கன்னா எந்த வேலையும் செய்ய தேவையில்லை, நேம் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ணிக்கோங்க. அந்த ஓனரோட ஆதார் கார்டுலேருந்து எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. ஓடிபி, நீங்கள் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஓடிபிலேருந்து எல்லாமே நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். இன்கேஸ் உங்களுக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நானே கூட உங்களுக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தந்துடுறேன். அதனோட சார்ஜஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1000லேருந்து 1500 வரைக்கும் ஆகும். அது உங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸை பொறுத்து இருக்குதுங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1500 ஆகும் எக்ஸ்பென்சஸ்ஸு. நான் இப்போ வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன்.
ஸோ பார்த்துருப்பீங்க, டீகம்ப்ரஸர் சோக் போட்டு ஜஸ்ட் ஒரு கிக் தான் பண்ணேன், அழகாக வண்டி ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸ்லோ ஸ்பீட் ஓடுறது எல்லாத்தையும் கேளுங்க. இண்டிகேட்டரு தென் ஹாரன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். வண்டி ஆஃப் பண்ணிடுறேன், அப்போ தான் நான் பேசுறது உங்களுக்கு கிளியராக கேட்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வண்டி இன்னொரு தடவை ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ வண்டியோட அவுட்லுக் அப்படியே காட்டுறேன். ஸோ பெயிண்ட் அவுட்லுக் எல்லாமே பாருங்கள், பிளாக் கலரு பெயிண்ட் எல்லாமே நல்லா தெளிவாக இருக்குங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் 4 போட்டிருக்கு, TDM 4707ங்க. கர்நாடகா பம்பரு எல்லாம், இந்த மீட்ரு செட்டு எல்லாமே இப்போ தான் புதுசாக போட்டது. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சைடு பெட்டு, இந்த சீட் அசம்பிள் செட்டுங்க எல்லாமே வந்து இப்போ தான் போட்டிருக்கிறாங்க. பேக் டயருமே பாருங்கள் புதுசுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட்டாக ஒரு கம்பெனி டீசல் மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த லோ பட்ஜெட்டில் வேணும், FC கரண்ட்டில் வேணும், எந்த ஒர்க் இருக்கக்கூடாது, அப்படியே நீட்டாக வண்டி ஓட்டிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வண்டியை மிஸ் பண்ண வேண்டாம். நல்லாயிருக்கும் வண்டி, ட்ரைவ் பண்ணுறதுக்கு வைப்ரேஷன் எதுவுமே கிடையாது. நேரில் வந்து வண்டி ஓட்டி பாருங்கள். லோ பட்ஜெட்டில் வேணுங்கிறவங்க இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா சோஷியல் மீடியா எல்லாமே பார்த்துட்ருக்குறீங்க. ப்ரைஸை கம்பேர் பண்ணி பாருங்கள். புக்கு பேப்பர் கரண்ட்டில் FC லைஃப் டேக்ஸு டீசல் என்டாஸ்மெண்ட்டோடு இருக்கிற வண்டி எல்லாமே வேலை செஞ்ச வண்டி உங்களுக்கு 80,000 தரேன். ஸோ எல்லாம் கம்பேர் பண்ணி பாருங்கள், ப்ரைஸ் பார்கிங் பண்ண வேண்டாம். அப்படியே கம்பெனி டீசல் பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 96 ஒரிஜினல் கம்பெனி டீசல் புல்லட்டுங்க. ஃபேன்சி நம்பரு. FC வந்து பார்த்தீங்கன்னா 2028 11ஆவது மாதம் வரைக்கும் இருக்குதுங்க. இன்சூரன்ஸும் கரண்ட்டில் இருக்குது. லைஃப் டைம் டேக்ஸ் வந்துடும். நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 ஓனருங்க. செல்ஃப் ஸ்டார்ட்டோடு இருக்குங்க அந்த வண்டி. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் வேலை இப்போ தான் செஞ்சுருக்கிறாங்க, செல்ஃப் இப்போ தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பெயிண்டிங்கும் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கிறாங்க. ஒயரிங்லாம் பார்த்தீங்கன்னா செஞ்சு போட்டிருக்கிறாங்க, கம்ப்ளீட்டாக வந்து ஒயரிங் பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. பேக் சாக்கப்சர் வந்து பார்த்தீங்கன்னா புதுசு கேஸ் சாக்கப்சர் போட்டிருக்கிறாங்க. பேக் டயர் வந்து ஒரு 80% இருக்கும், ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40% இருக்குங்க. இதுதான் ஓவராலாக வண்டியோட கண்டிஷனு. கம்பெனி டீசல் செல்ஃப் ஸ்டார்ட்டோட வேணும், புக்கு பேப்பர் கரண்ட்டில் வேணும், மைலேஜ் நல்லா கொடுக்கணும். எங்களுக்கு வந்து மெக்கானிக் அந்த அளவுக்கு எங்கள் ஏரியாவில் கிடையாது. நாங்கள் வண்டி எடுத்தோம்னா டீசல் அடிச்சுட்டு அது பாட்டு நாங்கள் ஓட்டிகிட்டே இருக்கணும், போய் எங்கேயோ மெக்கானிக்காக நாங்கள் அலைஞ்சிட்டு இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த வண்டி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எந்த வேலையும் செய்ய தேவையில்லை. நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வீடியோலும் ஒவ்வொரு வண்டிக்கு நான் சொல்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியலன்னா நாங்களே கூட பண்ணித்தரோம். இந்த ஓனரோட OTP வாங்குறதும் ஆதார் கார்டுலேருந்து எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஒரு ஃபேன்சி நம்பர் வண்டி 8797. இப்போ இந்த வண்டிக்கு வந்து நான் செல்ஃப் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ பீட் சவுண்டு கேளுங்க. இன்ஜின் ரொம்பவே பக்காவாக இருக்கும், இன்ஜின் ரொம்ப பக்கா கண்டிஷனில் இருக்கும். இன்ஜின் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பின் டு பின் வேலை செஞ்சுருக்கிறாங்க. அப்படியே நான் ஓவரால் அவுட்லுக் கண்டிஷன் காட்டுறேன் பாருங்கள். ஸோ அவுட்லுக் பார்த்துக்கோங்க. '96 கம்பெனி டீசல் புல்லட்டுங்க. TN 57Z 8797. பெயிண்டிங் கண்டிஷனு, குரோமியம் கண்டிஷன் எல்லாம் பாருங்கள். இந்த சைலன்சர் பெண்டு டூமு நேற்று தான் நான் குரோமியமே போட்டேன். இப்போ இந்த வண்டியோட ரேட் சொல்லிடுறேன். இந்த வண்டியோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1,30,000, 1,30,30,000 ஃபைனல் ரேட்டுங்க. இன்றைக்கி நீங்கள் செல்ஃப் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணோன்னாலே 25,000 வருங்க, 25,000 ஆகும் செல்ஃப் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும். ஓகேங்களா? நீங்கள் எங்கே வேணால் விசாரித்து பாருங்கள், நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் எல்லாமே தெரியும். ஸோ FC லைவில் இருக்குது, 2028 வரைக்கும் இருக்குது, இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது, நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் 3, லைஃப் டைம் டேக்ஸு, ஒரிஜினல் கம்பெனி டீசல் புல்லட். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயிலும் நான் சொல்லிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி இப்போ அப்படியே நான் கிக் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக இந்த வண்டியோட அவுட்லுக் காட்டியிருப்பேன். ஒன் செகண்ட் நான் ஒரே ஒரு தடவை கிக் ஸ்டார்ட் மட்டும் பண்ணி காட்டிடுறேன். கிக் ஸ்டார்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, பார்த்துருப்பீங்க. செல்ஃப் ஸ்டார்ட் கிக் ஸ்டார்ட் ரெண்டுமே பார்த்துருப்பீங்க. நேரில் வந்து வண்டியை ஓட்டி பாருங்கள். ஓட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன குறை இருக்குதுன்றதெல்லாம் அப்போ தான் உங்களுக்கும் தெரியும். நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக இருக்கான்றது புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு வண்டியும் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், பார்த்துருப்பீங்க. ப்ரைஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரைஸ் நீங்கள் அதிகம் நினச்சிங்கன்னா மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ஒவ்வொன்றையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட நீங்கள் கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? புக்கு கரண்ட்டில் இருக்குது. ஓகேங்க, இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட்டில் இருக்குதுங்க. லைஃப் டேக்ஸோடு வந்துடும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80,000. அது ஒரிஜினல் கம்பெனி டீசல் புல்லட்டு. அதுவும் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. வித் செல்ஃப் ஸ்டார்ட்டு 1,30,000. ப்ரைஸை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். லொக்கேஷன் வந்து கோபிச்செட்டிப்பாளையம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான சேல்ஸ் வீடியோ போடுறேன். கம்பெனி டீசல் புல்லட் நிறையா இருக்குங்க. லைன் பை லைனாக நான் போடுறேன், பாருங்கள். எஃப்சி கரண்ட் பண்ண கொடுத்துருக்குறோம். இன்னும் கம்பெனி டீசல் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட்டோட 3 வண்டி இருக்குது. இன்கேஸ் நீங்கள் இந்த வண்டியை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட அடுத்த சேல்ஸ் வீடியோ வெயிட் பண்ணி பாருங்கள். லைன் பை லைனாக போடுறேன். அதே மாதிரி கம்பெனி டீசல் புல்லட்டு லோ பட்ஜெட்டில் எடுத்து நீங்கள் ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட எங்கள்கிட்ட வண்டி இருக்குது. அதையும் நான் நெக்ஸ்ட் சேல்ஸ் வீடியோவில் போடுறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான சேல்ஸ் வீடியோ மீட் பண்ணுறேன். அன்டில் திஸ் பை ஃப்ரம் கிளின்டன் மனோ. தேங்க்யூ.